வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியான முட்டை வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இது மேகி நூடுல்ஸ் இல்லை, நீங்கள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு ரெடிமேடாக கிடைக்கிற நூடுல்ஸை கூட நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேனில் 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு ஆஃப் அளவு போதும். அதை நம்ம கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இது ரொம்பவே ஈஸி. நம்ம எதுவும் போட்டு தாளிக்கலாம் வேண்டாம். அதுக்கப்புறமா பச்சை குடமிளகாய் ஒரு 1/4 கப் நல்லா நைஸாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் குழந்தைங்க காய்கறி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நூடுல்ஸ் கூடவே சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம போடலாம். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் ரொம்ப வேண்டாம். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம அந்த பட்டாணி வெங்காயத்தோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த மேகி மசாலா நம்ம சேர்த்துடலாம். அந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்குள்ள அந்த மேகி மசாலா அது நான் அன்றைக்கி 2 சேஷட் போட போகிறேன். அதனால் 2 பேக்கெட் நம்ம போடலாம் கட் பண்ணி. இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 பாக்கெட்டுங்கிறதுனால நான் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் எவ்வளோனா உப்பு எவ்வளோ அளவுனா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அந்த காய்கறியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, பட்டாணி வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதில் சாடுறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் நான் மேகி நூடுல்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். மேகி வேகிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. மேகி சீக்கிரமே வெந்துடும். ஸோ நல்லா நம்ம உடச்சி விட்றலாம். இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கனால ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு மேகி நூடுல்ஸ் நல்லா வேகணும். இப்போது இந்த டைம் மேகி முக்கால் பாதம் வெந்துக்கிட்டு இருக்கப்பவே நம்ம ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி நம்ம ஊற்றிடலாம். இல்லை நீங்கள் பீட் பண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடணும். உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்டீம்லேயே அந்த ஆவிலே முட்டை வேகணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா நம்ம கரண்டியை வச்சு கொஞ்சம் கிண்டி விடலாம். ஏன்னா முட்டை ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா மஞ்சக்கரு அப்படியே இருக்குது.
அதுக்காக மஞ்சக்கரு வேகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் திருப்பி நான் மூடி வைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை உடச்சி விட்டுறலாம். ஏன்னா நம்ம பீட் பண்ணி ஊற்றினோன்னா அங்கங்கே திரியாக இருக்கும். இப்படி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது தெரு ஓரத்தில் செய்கிற மேகி நூடுல்ஸு. இது அந்த நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளில வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு இதுலேயும் நீங்கள் கிடைக்கும். இப்போ நமக்கு தயாராகிருச்சு. நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா திருகுன நம்ம சீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு 1 மினிட் நம்ம அப்படியே வச்சுருவோம். ஏன்னா அது மெல்ட் ஆகிறதுக்காக. சீஸ் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் சீஸ் உங்களோட பிரியம்தான். நிறையா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸ் போட்டாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான எக் வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.